வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீயா நானா, தமிழா தமிழா, வா தமிழா வா. இதில் நடந்த எல்லாமே ஒரே அளவு தான். இதில் நடந்த சில சம்பவங்களை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பையனுக்கு காதல் செட் ஆகிறதுக்காக ஒரு பொண்ணு செஞ்ச சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாங் ஹேர் இருந்துச்சு சார். அதுக்கப்புறமா அந்த லாங் ஹேர் இருக்கும் போது எல்லாரும் வந்துட்டு என்ன இவ மதம் இருக்கா, லாங் ஹேர் வச்சுட்டு இருக்கா, லவ் ஃபெயிலியரா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ண சொன்னேன். லாங் ஹேர் வச்சிருந்தா உனக்கு பொண்ணுங்க செட் ஆக மாட்டாங்க, பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. அது எவனுமே கிட்டத்துல வரமாட்டானே, அப்புறம் எப்படி பக்கத்துல வருவா, உனக்கெல்லாம் எப்படா குழந்தை பிறக்கும்? அதனால நீ ஷார்ட் ஹேர் வச்சுக்க, அப்போதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணா, அதுக்கப்புறமா இன்னும் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு. லாஸ்ட்ல மொட்டையை அடிச்சுட்டா இப்போ முடியும் வளர மாட்டேங்குது. அது இல்லாததுனால இப்போ நிறைய பொண்ணுங்க பேச மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட் பண்ணி கடைசியில் மொட்டையே அடிச்சிட்டாரு. அந்த பொண்ணு பேச்சை கேட்டு மொட்டை அடிக்கப்பட்டாரு. ஆக்சுவலா அவங்க சொல்லி தான் நீங்க லாங் ஹேரே கட் பண்ணீங்களா? ஆமா சார். தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. இல்லை சார், அதுக்குறோ கேட்குறாங்க, வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்க்குறோ பண்ணிக்கிறாங்க. ஹேர் அவ்வளோ ஹெல்த்தி ஆகுதுன்னா ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, ஜாஸ்தி பொண்ணுங்க வந்து பேசிக்கிறாங்க. முன்னாடியாவது பொண்ணுங்க வந்துட்டு எப்படிங்க இவ்வளோ முடி வளர்த்துருக்கீங்க, எப்படிங்க மெயின்டைன் பண்ணுறீங்க, எங்களாலே மெயின்டைன் பண்ண முடியல, உங்களால் எப்படிங்க முடியுது, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு டிப்ஸாவது கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் இல்லை. சார் ஒண்ணு இல்லை சார், மெழுகு வச்சு தச்சா சரியாயிடும் சார். சார் அதே அப்படியே டேட்டூ மாதிரி டிசைன் பண்ணிடுறேன் சார், நல்லா இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா, என்ன நம்மளோட முடி அதிகமாக வச்சிருக்கான், சரியில்லையே. பொண்ணுங்க வர இவங்கிட்ட டிப்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இவனை விடக்கூடாதா, இவனை விடக்கூடாது, காட்டுறேன். இனிமே இவங்கிட்ட எந்த பொண்ணும் பேசவே கூடாதா, எல்லாத்தையும் கட் பண்றேன் நான். இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்களே. துரோகம் 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 துரோகம். வாடா 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 சாகுற வரைக்கும் நீ என்ன மறக்க மாட்டடா. நல்லா முடி வச்சுட்டு 4-5 பொம்பளை பிள்ளைகிட்ட பேசியிருந்தாங்கன்னா இப்போ மொட்டையை அடிச்சு 30 வயசுல சும்மா உட்கார வச்சிருக்கீங்க. இல்ல அதான் உண்மை. சரி, அந்த பொண்ணு தான் தொண்ணுச்சுன்னா நீங்க எதுக்கு இந்த லெவலுக்கு போனீங்கன்னு கேட்குறேன். தெரியல சார், நம்பிட்டேன் நான். தெரியல சார், நம்பிட்டேன். அந்த பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க ஆள். ஆஹா, என்ன புன்னகை. ஆள் எப்படி சிரிக்கலாம் பாருங்க. பாத்தீங்களா, நம்ம அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. தம்பி இங்க வாங்க, இங்க வா. அப்படி இருந்த பையன் இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. அட பாவிகளா, ஜான்விக் மாதிரி இந்த ஒரு மனுஷனை பழைய வீட்டுல நாலந்திராஜ் மாதிரி ஆக்கிட்டீங்களே. ஐயோ சார், முதுகுல குத்திருக்காங்க சார். என்ன நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்கானுங்க. இதுக்கப்புறம் இந்த தொப்பி அவருக்கு தான் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இத போட்டுக்கிட்டு ஜட்டி சுட்டதடா தலை கெட்டதடான்னு பாடு. சில பார்த்தா தங்கச்சி இல்லை, தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும். அவங்க தங்கச்சி இருந்தா நம்ம தங்கச்சினா எல்லாம் தங்கச்சி ஒன்று தானே. ஸோ அதனால சார் தங்கச்சியை தான் டார்லிங்னு கூப்பிடுவாங்களா சார்? சார் செல்லமா கூப்பிட்டா தப்பா சார், மச்சினிச்சுல ஒரு தனி பாசம் இருக்கும்ல. இவ்வளவு தூரம் அந்த பொண்ணுக்காக பறிஞ்சு பேசுறீங்களே, நீங்க அவ அண்ணனா என்னன்னு இப்படி கேட்டுவிட்டீங்க? கூட பிறந்தாதான் அண்ணனா? ஐயோ, இப்படி ஒரு மாப்பிள்ளனா யாருக்கும் கிடைப்பாங்க? ஒய்ஃபோட தங்கச்சி மேல இவ்வளவு பாசமா ஒரு அன்போட ஒரு பொறுப்போட இருக்காரு. அதுதான் பொறுப்பு இருப்பிட்டு போறாரு அண்ணே. சார் டெய்லி என்ன சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டா சார். டெய்லி அங்க மெசேஜ் போயிடும், சாப்பிட்டியாமா, கரெக்டா சாப்பிடு, நல்லா படி, நான் சப்போர்ட் பண்றேன், நீ எதுக்கும் எதிர்பார்க்காத, லவ் மட்டும் பண்ணிடாதன்னு சொல்லுவாரு சார். இங்கதான் நமக்கு டவுட்டே வருது. இது வரைக்கும் கூட ஓகே, நல்லா படிமா, நல்லா சாப்பிடுமா, நல்லபடியா இருமா, சேஃபா இருமா, அது வரைக்கும் கூட ஓகே. லவ் பண்ணிடாதமா, நான் சப்போர்ட் பண்றேன், நீ எதுக்கும் எதிர்பார்க்காத, லவ் மட்டும் பண்ணிடாதன்னு சொல்லுவாரு சார். இல்ல சின்ன வயசுல டிசிஷன் வந்து தப்பா எடுத்துருவாங்களோ, கொஞ்சம் லேட் ஆகணும்ல. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 24 சார். பெரிய வயசு தான். இவருக்கே ஒருத்தர் அட்வைஸ் பண்ணோம், இவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. Hey, what is your age, boy? Huh?
The days have changed, man. Just like that, people are fata coming up. Huh? மற்றபடி அன்பு பாசம் எல்லாத்தையும் பொழியிறாரு. ஆனால் இது லவ் மட்டும் பண்ணுறாரு. இருந்தால் கூட லவ் பண்ணாலும் நல்ல பையனை பார்த்து லவ் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, லவ்வே பண்ணிடாத. இப்படி ஒரு பாசத்தை நான் கேள்விப்பட்டது. ஒரு பாதுக சொல்கிறாராமா. அதுதான் பொறுப்பு இருப்பிட்டு போறாரா அண்ணே. எல்லாரும் வந்து மாமியார் வீட்டில் என்ன செய்வாங்க எப்படி செய்வாங்க அப்படி எதிர்பார்ப்பாங்க. பட் அவர் எதிர்பார்த்ததே என் தங்கச்சியை தான். ஏன்னா அவன் வந்து திருச்சியில் படிக்கிறா. தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் அவள் இங்கே வருவா, லீவில் வருவா. எக்கத்தை பாரு மாப்பிள்ளைக்கு. அது மட்டும் இல்லாமல் பட்டாசுலாம் கொஞ்சமாக வாங்கலாம். கொஞ்சமாக வாங்கிட்டு நாங்கள் அங்கே போயிட்டா என் தங்கச்சியை பார்த்தோன்னே இவருக்கு ஓவர் எக்ஸைட்மெண்ட். ஐயோ எங்கம்மா இப்போதான் வந்தியா நீ, எப்போ வந்த அப்படி இப்படின்னு கேட்டு அவ கூடயே இருந்துட்டு. இவ்வளோ பாசம் வேணாம்ப்பா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்லை. அப்புறம் வண்டி வாங்கி கொடுத்தாங்க சார். சார் அந்த வண்டி வாங்கி கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் யாரை சார் கூப்பிட்டு போவாங்க? அவங்க என் தங்கச்சியை தான் சார் கூப்பிட்டு போவாங்க. அதனால தான் நான் அதை சொல்லலை. என் தங்கச்சி வா 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 ரைட் போலாம் வா 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 அப்படி சொல்லிட்டு அவங்கள தான் ஏற்றிட்டு போனாங்க. என்னப்பா நான் தலை தீபாவளி ஷோ பண்ணலாம்னு நினச்சேன். இவங்க பைக் வாங்கி அதை ஒய்ஃபை தானே ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக இருக்காரு. என்னப்பா நான் தலை தீபாவளி ஷோ பண்ணலாம்னு நினச்சேன். இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. அவங்க ஆக்சுவலாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். திடீர்னு ஒரு நாள் வந்து நாங்கள் ஒரு மலையாள படம் பார்த்தோம், ஒரு பைலட் பற்றி ஒரு படம் பார்த்தோம். அடுத்த நாள் நான் ஏர்ஃபோர்ஸில் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மேனுவல்லாம் ப்ராஸ்பெக்டஸ்லாம் வாங்கி ஒரு 3 நாள் ரிசர்ச். கில்லி படத்துல த்ரீஷாவை பார்த்து 4 ஷான்னு வச்சுக்கிட்டேன். சந்திரமுகில 9 தாராவை பார்த்து 10 தாரான்னு வச்சுட்டேன். கடைசியில கஜினி படத்துல நடிச்ச அசினை பார்த்து பிசின்னு வச்சுக்கிட்டேன். அடுத்த நாள் நாங்கள் ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே டாக்டர்ஸ்லாம் பார்த்து நான் டாக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி அதை பற்றி படிக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. உண்மையாகவே நாம் ஒரு படம் பார்த்தோன்னா அதோட எஃபெக்ட் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அப்படியே மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இவங்க வந்துட்டு அது மாதிரி ஆகணும்னு ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம். இப்போ என்னவா இருக்கீங்க நீங்க? சார் நாசால கூட சேர்றேன்னாங்க சார் ரீசெண்டாக. அந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது நிஜமா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நல்ல வேலை இவங்கள்ட்ட அந்த பிரேக்கிங் பேடு, மணி ஹெய்ஸ்ட், லக்கி பாஸ்கர், கண்ணும் கொள்ளையடித்தால், பர்சி இது மாதிரி படங்கள்லாம் காமிக்காதீங்க. ஏன்னா அது மாதிரி நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். பேசாம நான் சயின்டிஸ்ட் ஆயிடுவா. நான் வேணா பேசாம டான்சர் ஆயிடுவா. அப்ப நான் வேணா கொரியோகிராஃபர் ஆயிடுவா. இது எதுக்காக சொல்லணும்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்கேம் 1992 படம் பார்த்துட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள குதிக்க போறேன்னு குதிச்சு இன்ட்ராரேனா பண்ணிட்டு இருந்தான். இப்போ அவனை வச்சு ஒரு படம் எடுக்கலாம், ஸ்கேம் 2024ன்னு. டெலிகிராம்லாம் பார்த்து இருந்தான்டா, சோழியை முடிச்சு அனுப்பிட்டாங்க. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அதனால தான் சொல்றேன், அதனால கேர்ஃபுல்லா பாத்துங்க அவங்கள. நோ ஓசிடி. ஆமா சார், அவன் நீட் அண்ட் ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்கறது தான் சார் எனக்கு பிடிக்கல. இவன் ரொம்ப நீட்டா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப தலகடியா இருக்கு சார். சார் நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆளு, ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னு நினைக்கும் போது வெறி வருது சார். எப்படின்னா பெருக்கின வீடியோ திரும்ப திரும்ப பெருக்குவா, கழுவுன பாத்திரத்தை திரும்ப திரும்ப கழுவா. இப்போ சப்போஸ் திடீர்னு நான் அவளுக்கு உடம்புக்கு முடியாத டைம்ல பாத்திரத்தை கழுவேன். கழுவிட்டு நான் வந்துடுவேன். நான் கழுவுறதை பார்த்துட்டு உடனே மேடம் வருவாங்க. மேடம் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் டைம், அது பாத்திரத்தை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்ப்பாங்க. எங்கேயாச்சும் சின்னதா அந்த விசில் எல்லாம் சின்னதா அந்த சின்னதா எங்கேயாச்சும் சோறு இருந்தாலோ, சின்னதா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சின்னதா அழுக்கு இருந்தாலோ அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் எல்லா ஜாமானையும் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரீஸ்டார்ட் 2 திட்டு மறுபடியும் நான் கழுவுன பாத்திரத்தை எல்லாம் மறுபடியும் கழுவுறப்போ பாக்குறப்போ எனக்கு என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற லெவலுக்கு. அந்த விசில்ல இருந்துச்சுன்னா அந்த விசிலை மட்டும் வாஷ் பண்ணலாம்ல. விசில் முதற்கொண்டு விசில்ல இருக்கிற சின்ன அழுக்கு வரைக்கும் என்ன பார்க்க போறீங்க? விசில் என்ன பண்ண போறீங்க? சார் அதால இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா அந்த மாதிரி ஏதாச்சும் நம்மள வந்து அட்டாக் பண்ணும்ல. ஆனா இப்படினா இருந்தா இந்த உலகத்துல எப்படி வாழ முடியும்னே தெரியல. ஒண்ணே வர முடியாது நம்மளால. அவ்வளவுதான், சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு. இப்போ சாப்பிடுறது ஓகே சார், அது 1 டே தாண்டும் போது அது வந்து நமக்கு ஒரு பாக்டீரியாவா மாற வாய்ப்பு இருக்குல்ல.
இந்த மாதிரி மைண்ட் செட்டில் உள்ளவங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடவே முடியாது. ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறது நம்மளால சொல்லவே முடியாது. வா உட்காந்து ரொட்டி சாப்பிடு. இல்லை அதான் துட்டு நான் கொடுக்கேன். ரெசல்யூஷனுங்கிறது ஏதாவது ஒன்று இருக்கும். அவர் வந்து ட்ரிங்க் பண்ணுறதை குறைச்சிக்கணும், ஸ்மோக் பண்ணுறதை குறைச்சிக்கணும். சார் ட்ரிங்க் பண்ண மாட்டார். நான் கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணலாம் சேர்ந்து. நான் கேட்குறேன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரிங்க் என்னது? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சார் தண்ணி அடிக்க மாட்டாரு சார். ஆனா ரொம்ப ஆசை நானும் அவரும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணணும்ட்டு. இது என்ன ஆசை? கேட்பேன் ஆனா குடிக்க மாட்டாரு சார். அவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு ஆசை. ஆனா ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்க மாட்டாராம். என்ன ட்ரிங்க் சாப்பிடுவேன்? ராம் விஸ்கி வேணாம். பரவாயில்ல சொல்லு, பயப்படாத. ஒருத்தன் குடிக்க சொல்லி நான் குடிக்க மாட்டேன். எனக்கா தோணுச்சுன்னா நானே குடிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ட்ரிங்க் பண்ணுவாங்க பார்த்துருக்கேன். அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ட்ரிங்க் பண்ணுற ஹேபிட். அவர் மேரேஜ் முன்னாடி வந்து எப்பயாவது ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது பண்ணியிருக்காரு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் பண்ணிட்டார். அது நான் தான் வந்து பிடிக்காதுன்னு ஸ்டாப் பண்ணேன். ஆனால் அது எனக்கே இவ்வளோ பேக் ஃபயர் ஆகும். இது அதுக்கு முன்னாடி அவர் குடிச்சிட்டு தான் இருந்திருக்காரு. இவங்க தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். சத்தியம். ஆனா இப்போ வந்துட்டு இவங்களுக்கு ஆசையா இருக்கனால நீ மறுபடியும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஆசை. நீ குடினா நான் குடிக்கணும், நீ நிறுத்தினா நான் நிறுத்தணுமா? இது புதுவிதமான ஆசையா இருக்கப்பா. கணவர் குடிக்கணும், நானும் சேர்ந்து குடிக்கணுங்காங்க. இல்லை சார், நான் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்குள்ளே ஒரு சிங்கம் வெளியே வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான். குடும்பம் வளரணும்னு பயமா இருக்கு. இப்போ வரைக்கும் அவர் கரெக்டாக தான் இருக்காரு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிங்க. நீங்க சொன்னதுனால மறுபடியும் அவர் ஸ்டார்ட் பண்ணி அவர் ஓவரா பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா வச்சுங்க, அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சா கூட தடுக்க முடியாது. உட்கார வச்சு ஊத்தி கொடுத்துக்கும் வேலை காட்டிட்டியாடா. போடா, உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, போய் படு. அது எப்படின்னே புரியல. நீங்க சொன்னதும் ஸ்டாப் பண்றது, நீங்க சொன்னதும் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்றது, அப்புறம் மறுபடியும் நீங்க வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுவீங்க, அப்பயும் ஸ்டாப் பண்ணணும். இப்போ வரைக்கும் அவர் குட்டா தான் இருக்காரு. நீங்க வந்து பேடா மாத்திராதீங்க. அது வந்துட்டு அவருக்கு நல்லதில்ல, குடும்பத்துக்கு நல்லதில்லை. அது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது இல்லை. எவ்வளோ குட்டா இருந்தாலும் பேடா மாத்துறாங்க. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேடாக்குது. அடுத்து பார்க்க போறது கணவர்களின் கொடூரமான ஞாபக மறதி. மொட்டை அடிச்சிருந்தாங்க சார். அவரு நான் முடி இருக்க ஞாபகத்துல பூ வாங்கிட்டு வந்துட்டாருங்க சார். இதுல இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, அவர் வந்து எப்பவுமே பூ வாங்கிட்டு வர மாட்டாராம். இவங்களே ஆசைப்பட்டு கேட்டா கூட மறந்துட்டு வந்துடுவாராம். அப்படி ஒரு ஆள் வந்துட்டு இவங்க மொட்டை அடிக்கும் போது கரெக்டா வாங்கிட்டு வந்துருக்காரு. பழக்கமா எப்பவுமே பூ வாங்கிட்டு வருவாரா? வாங்கிட்டு வர மாட்டாரு சார். கேட்டா கூட நான் மறந்துட்டேன் அப்படின்னு. அந்த மனுஷன் என்னைக்கு ஒரு நாள் ஞாபகமா பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா உண்மையிலேயே ஒரு கொடூரமான மறதிங்க. வழக்கமா பூ வாங்கிட்டு வர ஒருத்தர் வந்துட்டு அன்னைக்கு மறந்துட்டு பூ வாங்கிட்டு வந்தா அது ஞாபக மறதி. ஆனா இது ஞாபக மறதி இல்லடா. இதுக்கு பேர் ஷார்ட் டைம் மெமரி இல்ல, அயோக்கியத்தனம், முளை மாதிரி தனம். இத வந்து ஞாபக மறதியில சேர்க்க கூடாது. இத மறந்துட்டு வந்துட்டாருங்க இவர். அப்பனா தியேட்டர்ல எதையே மறந்து விட்டுட்டு வந்துட்டாரு சார். உங்களையும் மறந்துட்டு என்னையே மறந்துட்டு வந்துட்டாரு சார். ஆக்சுவலா இது மறதியில நடந்திருக்க வாய்ப்பு இல்லம்மா. தியேட்டருக்கு அழைச்சிட்டு போன வைஃபை மறந்துட்டு விட்டுட்டு. ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? என் பொண்டாட்டி சார் சார் நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஹெல்மெட்டை மறந்துடுவாங்க, ஒரு கீயை மறந்துடுவாங்க, ஒரு பர்ஸை மறந்துடுவாங்க, ஏன் ஒரு செருப்பை கூட மறந்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஒய்ஃபையே மறந்துட்டாரு. இதெல்லாம் புதுசாக இருக்குடா எனக்கு. பரவாயில்ல, நம்மளோட மறதினா சின்ன லெவலுக்குள்ளே தான் இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம்டா. இப்பெல்லாம் நான் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல எனக்கு. அப்படி இல்லை, சின்ன சின்ன விஷயம் மறப்பா என்ன? தயவு செய்து ரிமோட்டை கொடுத்துருங்கப்பா, வீடு சத்தமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படி சொன்னேன். நீ வேற அமைதியா இரு, நான் எங்கே வச்சேனே தெரியல ரிமோட் அப்படி சொல்லி பத்திரமா இருக்குன்னு 10 எடுத்து வச்சேன், அதை தான் மறந்துட்டேன். இது வந்து எனக்குமே நடந்திருக்குதான். நான் வந்துட்டு கீயை மறைச்சு வைப்பேன், யாருக்கும் தெரியக்கூடாது, யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு. ஆனால் 2 நாள் கழிச்சு நானே மறந்துடுவேன். ஐயோ மகனே, அது நானே மறந்துட்டேன்டா. அந்த மாதிரி தான் நடக்கும். ஏண்டா அந்த பாலா போன ஞாபகம் மறதிக்கு எதுவும் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடக்கூடாதா? மருந்து வாங்கினது நான் இருக்குன்னு, ஆனா அதை எங்க வச்சிருந்தா மறந்து போச்சு. ஆனா இப்போ ஒரு ஐடியா பண்றேன், என்னன்னா போட்டோ எடுத்து வச்சுப்பேன். இந்த இடத்துல தான் மறைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து வச்சுப்பேன். சார் ஒரு வாட்டி ஹோட்டல் கூட்டின்னு போயிட்டு ஒரு ஃபோன் வந்து வெளியே போனார் சார். நான் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், வெளியே ஃபோன் பண்ணிட்டு வருவாரோ பாரு 1 ஹவரா வெளியே வரவே இல்லை. என்கிட்ட காசு இல்லை. என்ன போனவனு இன்னும் காணா,
அப்படியே பொட்டுக்குள்ள படுத்துட்டானா இல்ல புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா? ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஆச்சு சார், 1 hour ஆச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. அந்த பில்லு வேற என்ன சாப்பிட்றீங்களா, வேற என்ன சாப்பிட்றீங்களா, எனக்கு இன்னும் சாப்பிடவும் பயமா இருக்கு. என்னன்னே தெரியல சார். ஆனா 1 hourக்கு முன்னாடி எனக்கு அழ வர மாதிரியே வந்துருச்சு. காலையில டிஃபன் டைமுக்கு வந்தவன்ப்பா, லஞ்ச் டைமே முடிய போகுது. மற்ற மறையில கூட பாதிப்பு பெருசா இருக்காது. ஆனா இதுல மாட்டினா முடிஞ்சிட்டா கதை. அந்த இடத்துல மட்டும் நம்ம உட்காந்து இருந்தோம், அவ்வளோதான். பில்லுக்கு காசு இருக்காது நம்ம கிட்ட, ஏன் விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ இதுதான் ரொம்ப மோசமான மாதிரிடா. பண்றாங்க சார். அழகா பாக்குறோம் அவங்கள முகத்தினுடைய அழகை நாங்க பார்க்கவே இல்லை சார் என்னைக்குமே. குடும்பம் நடத்தக்கூடிய லட்சணமா அழகா இருந்தா அது மட்டும் தான் பாக்குறோம். குடும்பம் நடத்தக்கூடிய அழகால லட்சணங்கள் என்ன சொல்லுங்க? காலையில எந்திரிக்கணும், கோலம் போடணும், காஃபி வைக்கணும், சமைக்கணும், முதல்ல சமைக்கணும். இதுதான் சார் அழகு. உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங், உங்க ஆசை பேராசை ராங். You are totally wrong. MBA MSc எல்லாம் படிக்க வச்சுட்டு கை நிறைய சம்பளம் வாங்க வச்சுட்டு என் குழந்தைங்கள அவருக்கு காப்பி போட்டு கொடுக்கறதுக்கா சார் நாங்க இவ்வளோ பவுன் நகையும் போட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புறோம். ஏன் அவரால் எழுந்து காப்பி போட்டு எங்க பொண்ணுங்களுக்கு கொடுக்க முடியாதுங்களா? நீங்க சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் அவங்க பண்ணணும்னு, நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க சார்? இன்ன வரைக்குமே நான் தான் சார் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்டில். என்னங்க சேம் சைடு கோலா இருக்கு? ஆமா சார். நீங்க ஏதாச்சும் காப்பி போட்டு உங்க மனைவி கொடுக்குறீங்களா? காப்பி கொடுப்பேன் சார். நீங்க சமைக்கிறீங்களா அவங்க சமைக்கிறாங்களா? நான் தான் சமைக்கிறேன் சார். அவங்க சமைக்கிறது இல்லையா? அவங்க சமைக்கிறது கிடையாது. ஏம்மா அவர் சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? பயப்புள்ள நீ பெரிய ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு இவ்வளவு நேரம் புரியல. நான் தான் சமைக்கிறேன். நான் வந்துட்டு இவர் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது இவர் ரொம்ப மோசமான ஆளு, இவரை தான் நம்ம ரோஸ்ட் பண்ணா நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியே உள்டாவா மாறிட்டு. மனிதர்களை நம்ம உடனடியாக எடை போட்டுறோம். ஏன்னா நம்ம எப்பயுமே பாக்கெட்ல ஒரு தராசு வச்சிருக்கோம். அவரோட மியூசியனா பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான ஆளாக தான் இருப்பார் போல, ரொம்ப பூமரா இருக்காரு. இவர் நம்ம வச்சு செய்யணும்னா நினைச்சா சீன்ல துஷ்டாமா. இவர் வந்துட்டு மனைவிக்காக இவ்வளவு விஷயம் பண்றது நல்ல விஷயம் தான். இது வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அதே சமயம் வந்து நான் இப்படிலாம் பண்றேங்கிறது வந்து தியாகமும் கிடையாது. இது ஒரு நார்மலான விஷயம் தான். இவ்வளோ வருஷமா பெண்கள் செய்யலையா, அதை என்னமா தியாகமாக பார்த்துட்டு இருந்தீங்க. அது போல தான் ஆண்கள் செய்யறது ஒரு நார்மலான விஷயம் தான் எடுத்துக்கணும். தொடர்ந்து இதே போலவே பண்ணுங்க. தீயா வேலை செய்யணும் குமாரே.